தீர்மானமும் இருக்கு. அதில் வாக்காளர்கள் தேர்தல் சேர்த்தல் நீக்குதல் போன்றவற்றில் பல்வேறு குளறுபடிகள் நிலவுவதை சரி செய்ய வேண்டும், தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் இருக்கிறது. இஸ்லாமிய கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை தொடக்கூடிய தீர்மானங்கள் அமைந்திருக்கிறது. இந்த தீர்மானங்கள் ஒரு பக்கம், அதிமுக உட்பட தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாருக்குமான அடுத்த லிட்மஸ் டெஸ்டாக வருகிறது ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்னு கருதுறீங்க? இதே தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் பங்கு கொண்டது, விக்கிரவாண்டியில் புறக்கணித்தது. இதில் விக்கிரவாண்டி ஃபார்முலா கையெடுப்பாங்களா இல்லை ஏற்கனவே பங்கு கொண்ட ஃபார்முலாவை கையில் எடுப்பாங்களா? இல்லை, நிச்சயமா இந்த இடைத்தேர்தலில் அவங்க பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குது. அவங்க ஒரு மிட் டேர்ம் அனாலிசிஸ் பண்றதுக்கு பயன்படும். அது அவங்க ஏற்கனவே நின்னப்ப கூட ஊர்கா பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துற போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அவங்க டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. அது இந்த வாட்டி அவங்க பெரிய அளவுக்கு அதுல முனைப்பு காட்டுவாங்க, தங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கான முயற்சிகள். அது ஒரு முரண்பாடா பார்க்கப்படாத? விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்தது, அதுல சில காரணங்களை சொல்லி புறக்கணித்தீங்க. அந்த காரணங்கள் அப்படியே இருக்குமா? உடனே இன்னொரு இடைத்தேர்தலில் போட்டிடுவார்களான்னா? அந்த கொஸ்டின் இருக்குது. நீங்க சொன்ன அந்த கொஸ்டின் சரியான கொஸ்டின் தான். நீங்க அவங்க பெரிய அளவுக்கு முறைகேடுகள் செஞ்சாங்க, அதுவும் ஈரோடு கிழக்குல தான் செஞ்சாங்கிறத சுட்டி காட்டியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு இடைத்தேர்தல்களில் போட்டி போடணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டாண்டை மாறி மாறி எடுக்கிறது என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வழக்கமா இருந்திருக்குது. ஒரே ஸ்டாண்ட் எப்பயுமே எடுத்தது இல்லை. இன்ஃபேக்ட் பாமகவே இடைத்தேர்தல்கள் எப்பயுமே போட்டி போடுறதில்லைன்னு சொன்ன பாமக விக்கிரவாண்டியில நின்னாங்க. அதாவது இது இந்த இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவதா இல்லையா என்பதுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒட்டி அவங்க முடிவு எடுப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் நீங்க சொன்னது போல புறக்கணிப்பும் போட்டியிடுவதும் அதற்கு காரணங்கள் சொன்னதும் மாற்றிக்கொண்டதும் அது வந்து தொடர்ந்து வழமையா மாறி மாறி செய்யறது தான். ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு. அதே எதிர்கட்சியா இருக்கும் போதே இருவேறு நிலைப்பாடுகளை வந்து ரெண்டு கட்சிகளையும் எடுத்திருக்கிறாங்க. அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. இப்போ இதை தாண்டி இப்போ இந்த தீர்மானங்கள்லாம் ஏற்கனவே முன்பு தீர்மானிக்கப்பட்டது. அதுல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு. அதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமியோடைய உரை முக்கியமாக கவனிக்கப்படும். அதுல அவர் என்ன மெசேஜை டிரைவ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த திரு விஜய் பத்தின நிலைப்பாடுகள்ல அதிமுக ரொம்ப கான்ஷியஸா இருக்கு. ஒரு பொதுக்குழுவில் அது சார்ந்த ஒரு சமிக்ஞைகள் இருக்கும், ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான சமிக்ஞைகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? கூட்டணி தொடர்பாக இல்ல வேற என்ன விஷயங்களை அவர் டிரைவ் பண்ணார் நினைக்கிறீங்க மெசேஜா திரு பொதுச் செயலாளர் எடப்பாடி? விஜய் என்ட்ரிக்கு பின்னாடி தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பிசிகாக்குள்ளேயே பல சிக்கல்கள் வந்திருக்குது. இந்த விஜய் என்ட்ரிக்கு பின்னாடி ஒரு புது பிளேயர் வரும்போது அது அவருடைய அந்த வீச்சு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அந்த அடிப்படையில் இடைத்தேர்தலில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கலாம். இன்னொரு வகையில் இதில் அரசியல், தமிழக அரசியலில் இந்த விஜய் என்ட்ரி வந்து பல மாற்றங்களை, பௌதிக ரீதியான மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பேசலாம். அதை பத்தி பேசாம இருப்பாங்கன்னு நினைக்கல. அதே சமயத்துல பேசுறாங்களான்னு கூட தெரியல. பட் இன்னொரு அனாலிசிஸ், திரு விஜயும் அதிமுகவும் ஒரு அறவரிசையில தங்களை டியூன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சமிக்ஞை இருக்கும், அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இல்ல, அது அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது. பட் அதிமுக எந்த ஒரு அடையாளத்தையும் காட்டல, சமிக்ஞையும் கொடுக்கல. அவங்க எந்த சமிக்ஞையும் கொடுக்கல. நாங்க விஜயோட போறதா இல்லையாங்கிற விஷயங்களை பத்தி அவங்க எங்கேயுமே விமர்சிக்காததே ஒரு சமிக்ஞை இல்லையா? அவர் விமர்சிக்கல, நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க. நம்ம ஆட்சியை நல்லாட்சின்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. நீங்க டிபேட்ஸ் எல்லாம் ரெகுலரா கலந்துக்கிறவர், இதை தாண்டி அவரு அவங்களோட கருத்து இவங்க ஆமோதிக்கிறதும் இவங்க கருத்து ஆமோதிக்கிறதும் ஒரு பரஸ்பர சாஃப்ட் கார்னர் வெளிப்படுத்தும். ஒரு இணக்கமான சூழல் நிச்சயமா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்குது, அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய பொது எதிரிகள் வேற ஆட்களா இருப்பதனால, ஒரே ஆட்களா இருப்பதனால, பாஜகவும் திமுகவும் தான் ரெண்டு பேருடைய பொது எதிரிகளா இருப்பதனால அவங்க அது ரெண்டு பேருமே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்க அந்த புள்ளியில அவங்க இணைவதற்கான வாய்ப்புகள், இணக்கமா அட்லீஸ்ட் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குது. அதை பத்தி ஒரு யூகமாக எனக்கு தெரிஞ்சு பொதுக்குழுல யூகத்தின் அடிப்படையில எல்லாம் பேச மாட்டாங்க.
அதை பற்றிய சமிக்ஞைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சமிஞ்சைகள் இந்த பொதுக்குழு உரையிலேயே வெளிப்படுமா? உங்களுக்கு தெரியும், நேர்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான பொதுக்குழுவெல்லாம் வந்து இன் கேமரா தான் நடக்கும், மீடியா அலோவ் பண்ணப்படாது, உள்ளே போகிறவங்களுடைய செல்ஃபோனுங்க கூட வாங்கி வைக்கிறது வழக்கம், நான் வெளியில் லீக் ஆகக்கூடாது, அதையும் தாண்டி உள்ளே என்ன பேசப்படுவது என்று ஆயிரக்கணக்கானோர் வருதுனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திரு பழனிசாமி அவர்களுடைய உரை, அதிமுக பொதுச் செயலாளருடைய உரை அப்படிங்கிறது வெளியிடப்படும். அந்த உரை இன்னும் சற்று நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம்.